வாக்களிக்க போவது உறுதி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அதனால்தான் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நடக்கிற தேர்தலுங்க நாம் போற ஒரு வாக்குமே இந்த நாடு எப்படி வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஓட்டு. ஒரு ஓட்டுமே இந்தியாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஓட்டு. நாம் செலுத்தக்கூடிய ஒரு வாக்கும் அடுத்த 25 ஆண்டுகள் நம்முடைய தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செலுத்தக்கூடிய வாக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய கட்சி தெளிவாக இருக்கின்றோம், நம்முடைய கூட்டணி தெளிவாக இருக்கிறோம். பிரதம மந்திரி யார், யார் பிரதம மந்திரியாக வரப்போகிறார்கள்? திமுக கூட்டணியில் பிரதம மந்திரி யாரும் தெரியுங்களா? பிரதம மந்திரி யார் என்று தெரியாமலே ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டணி. இத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் கூட பிரதம மந்திரி யார் என்று தெரியவில்லை. அப்புறம் 2004 காங்கிரஸ் மாதிரி மாத்த போறாங்களா? 2004 வாக்கெல்லாம் செலுத்திய பிறகு தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு ஒரு மாதம் ஆச்சு.